ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிரு. இன்னைக்கு பட்டர் கேக் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். எப்படி சாஃப்டான மாய்ஸ்டான பட்டர் கேக் செய்கிறேன்னு பார்ப்போம். இன்னைக்கு தான் நீங்கள் இந்த சேனலை முதல் தரம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படியான தமிழ் ரெசிபிஸ் பார்க்குறதுக்காக. பட்டர் கேக் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. முதல்ல நாங்கள் மாவை ப்ரிப்பேர் பண்ணுவோம். இன்றைக்கு நான் 500 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கிறேன். அதோட 3 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து ஒரு விஸ்கால நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ இந்த மிக்சரை நான் இப்படி ஒரு வடி வச்சு அரிச்செடுக்கிறேன். இப்படி செய்கிறதால மாவில் ஏதாவது கட்டிகள் இருந்தால் அதை எடுத்துடலாம். அதோட கேக்கு எங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இதை அப்படியே ஒரு சைடில் வச்சுட்டு இன்றைக்கி நாங்கள் கேக் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்காக நான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 500 கிராம் பட்டர் எடுத்திருக்கிறேன். முதல்ல இந்த பட்டரை நான் 1 மினிட்டுக்கு பீட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் கேக் பீட் பண்ணுறதுக்காக இந்த கிச்சன்-எய்ட் ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணியும் இதை பீட் பண்ணி கொள்ளலாம். அடுத்ததாக இதில் எடுத்து வச்சிருக்கிற 500 கிராம் சீனியையும் சேர்த்து பீட் பண்ணுறேன். பட்டரும் சீனியும் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வரும் வரைக்கும் நாங்கள் இதை பீட் பண்ண வேணும். அப்போ தான் எங்களுக்கு கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் பீட் பண்ணும் போது அடிக்கடி சைடெல்லாம் இப்படி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஸ்க்ரேப் பண்ணி விடுங்க. கிட்டத்தட்ட 15 மினிட்ஸுக்கு இதை நான் பீட் பண்ணி இருக்கிறேன். இப்படியான ஒரு கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் நாங்கள் பட்டரையும் சீனியையும் நல்லா பீட் பண்ண வேணும். இன்றைக்கி நான் கேக் செய்கிறதுக்காக 8 முட்டை எடுத்திருக்கிறேன். அதில் வெள்ளையாக இருக்கிற வெடுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற முட்டை எல்லாத்தையும் ஒரே அடியாக ஆட் பண்ணாமல் மூண்டு ஆட் பண்ணி பீட் பண்ணி கொள்கிறேன். ஒவ்வொரு தரம் முட்டையை ஆட் பண்ணும் போதும் நல்லா பீட் பண்ண வேணும். இப்போ இது நல்லா பீட் பண்ணப்பட்டுட்டு இதில் நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேக் பேட்டரில் ஆட் பண்ணுறேன். மா சேர்த்தா பிறகு நிறைய நேரம் நாங்கள் இதை பீட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரு விஸ்க் யூஸ் பண்ணியும் இந்த மாவை இதோட சேர்த்து விடலாம். மாயெல்லாம் நல்லா சேர்த்தா பிறகு நான் இதில் 1/2 கப் மில்க் சேர்த்து பீட் பண்ணுறேன். அடுத்ததாக இதில் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். அதோட இன்றைக்கு நான் 1 டீஸ்பூன் பனானா எசன்ஸ் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல். நீங்கள் பைனாப்பிள், ஸ்ட்ராபெர்ரி, மின்ட் என்று உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது எசன்ஸ் சேர்க்கலாம். அல்லது நீங்கள் ஒரு எசன்ஸ் சேர்க்காமலும் நீங்கள் இந்த கேக்கை செய்யலாம். இப்போ எங்களோட கேக் பேட்டர் ரெடி ஆயிட்டு இன்றைக்கு நான் கேக் பேக் பண்ணுறதுக்காக 15 x 10 இன்ச் பேக்கிங் பேன் எடுத்திருக்கிறேன். முதல்ல இதில் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பேக்கிங் பேப்பரால் கவர் பண்ணி விடுறேன். நீங்கள் ஆயில் ஸ்ப்ரேக்கு பதிலாக பட்டரும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் நான் பீட் பண்ணி வச்சிருக்கிற கேக் பேட்டரை போடுறேன். நீங்கள் உங்களோட கேக் பேட்டருக்கு அளவாக கரெக்டான சைஸ் பேன் யூஸ் பண்ணுங்க. டூ மச்சாக ஃபில் பண்ணினா பேக் பண்ணும் போது பொங்கி மேலே வந்துடும். எல்லா இடமும் ஈவனாக இருக்கிறதுக்காக இப்படி ஸ்பேச்சுலா வச்சு லெவல் பண்ணி விடுறேன். இப்படி எல்லா கேக் பேட்டரையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணினா பிறகு ஏர் பபிளை ரிலீஸ் பண்ணுறதுக்காக கவுண்டர் டாப்புக்கு மேலே 1-2 தரம் தட்டி விடுறேன். இப்போ நான் பேக் பண்ணுறதுக்காக அவனை 360 ஃபெரனைட்டில் ப்ரீ ஹீட் பண்ணுறேன். ப்ரீ ஹீட் ஆனதும் 40 - 45 நிமிஷத்துக்கு நான் கேக்கை பேக் பண்ணுறேன். 40 நிமிஷத்தில் ஒரு பட்டர் நைஃப் அல்லது டூத்பீக்கை வச்சு குத்தி பார்த்தா இப்படி க்ளீனாக வந்தால் கேக் பேக் பண்ணப்பட்டுட்டு. இப்போ இதை நாங்கள் இறக்கி விடுவோம். அவ்வளவுதான், கேக் செய்து முடிச்சாச்சு. அவனில் இருந்து கேக்கை எடுத்து ஒரு 30 மினிட்ஸுக்கு நான் கூல் டவுன் பண்ணுறதுக்காக விடுறேன்.
பாருங்க எவ்வளோ சாஃப்டான மாய்ஸ்டான கேக்காக இருக்குண்டு. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு பெர்ஃபெக்டான பட்டர் கேக் செய்கிறதுண்டு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்க்குறதுக்காக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். இன்னும் ஒரு அருமையான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை பை பாய்.